Hi guys, I am from Namo Postal Academy. Already நம்ம PO Guide Part 1 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ PO Guide Part 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். PO Guide Part 2ல செக்ஷன் 1 ஜென்ரல் செக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஃபாரின் போஸ்ட். ஃபாரின் போஸ்ட்னா என்ன? போஸ்டல் சர்வீசஸ் விச் டூ நாட் கம் வித்தின் த டெஃபினேஷன் ஆஃப் இன்லேண்ட் போஸ்ட். அதாவது இன்லேண்ட் போஸ்ட்ன்ற டைட்டிலுக்குள்ளே வராத எல்லா போஸ்டல் சர்வீசஸும் ஃபாரின் போஸ்ட்னு சொல்கிறோம். அந்த இன்லேண்ட் போஸ்ட் அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குற கிளாஸ் நம்பர் பாருங்கள். PO Guide Part 1 கிளாஸ் நம்பர் 93ல் வந்து இன்லேண்ட் போஸ்ட்னா என்னென்னன்றத சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸ் 93ல் மென்ஷன் ஆகாத எல்லாமே ஃபாரின் போஸ்ட்டுக்குள்ளே அடங்குவோம். கேட்டகரிஸ் ஆஃப் ஃபாரின் போஸ்டல் ஆர்டிகல்ஸ். ஃபாரின் போஸ்ட்டில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது? ஒன்லி 2 கேட்டகரிஸ். ஒன்று லெட்டர் போஸ்ட் அண்ட் பார்சல் போஸ்ட். அடுத்த கிளாஸ் நம்பர் 3 அபவுட் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், UPU. யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ன்றது என்னது? இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்டு. அதாவது யுஎன்ஓ போல் ஒரு ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் இது. யூஎன்ஓவில் இருக்கிற மெம்பர்ஸில் ஆல்மோஸ்ட் அப்படியே 1 or 2 கண்ட்ரிஸ் மோர் ஆர் லெஸ்ஸில், மோஸ்ட்லி யூஎன்ஓவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் UPUவில் அப்படியே இருப்பாங்க. ஆல் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு வித் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் UPU. தி டெரிட்டரிஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் கான்ஸ்டியூட்டிங் எ சிங்கிள் டெரிட்டரி ஃபார் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட் இஸ் கேரண்டீட். அதாவது வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே மோஸ்ட்லி இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் இப்போ வந்து இதில் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா 192 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்குது. அந்த 192 கண்ட்ரிஸோட டெரிட்டரி டோட்டலாக ஒரு சிங்கிள் டெரிட்டரியாக அவங்க வந்து நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ். இப்போ நாம் இருக்கோம், நமக்கு பக்கத்து நாடு பங்களாதேஷ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பங்களாதேஷ் எடுத்துப்போம், இல்லை நேபாள், பூட்டான் எடுத்துப்போம். இப்போது கண்ட்ரி டெரிட்டரி ரெண்டும் வேறு வேறு தான். ஆனால் ஃபார் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர் போஸ்ட் ஐட்டம், இங்கே இருக்கிற லெட்டர் அங்கே மாற்றிக்கிறதுக்காக மட்டுமே அதை வந்து சிங்கிள் டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட் இஸ் கேரண்டீட். இந்த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே டிரான்சிட் லெட்டர் மூமெண்ட்டுக்கான ஃப்ரீடம் வந்து கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க. UPU, Universal Postal Union, was established by Treaty of Bern on October 9, 1874. Headquarters of UPU is at Bern, Switzerland. Treaty of Bern signed by 21 countries. Now it has 192 member countries. French was the sole official language of UPU. Now it has 6 official languages: French, English, Arabic, Chinese, Russian and Spanish. அதாவது UPU, யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா October 9, 1874 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது வந்து ட்ரீட்டி ஆஃப் பெர்ன் உடன்படிக்கை. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பெர்ன், அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்விட்சர்லாந்தோட கேபிட்டல் பெர்னில் இருக்குது. ட்ரீட்டி ஆஃப் பெர்ன் சைன்டு பை 21 கண்ட்ரிஸ். அப்போது 1874 அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ 21 கண்ட்ரி அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது 192 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெஞ்ச் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து 6 லாங்குவேஜ், யூஎனில் இருக்கக்கூடிய 6 லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், அரபிக், சைனீஸ், ருஷ்யன், ஸ்பானிஷ். இந்த 6 லாங்குவேஜும் UPUவோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இதில் இந்தியா எப்போ ஜாயின் பண்ணுது யூனிவர்சல் போஸ்டல் யூனியனில்? இந்தியா ஜாயின்ட் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஆன் July 1, 1876. 1874 October 9 ஃபார்ம் பண்ணாங்க. 1876 July 1 இந்தியா ஜாயின் பண்ணிடுச்சு. யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன் and its detailed regulations
binding on all member countries, embody rules throughout international postal services and provisions concerning letter post services. அதாவது இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட ரூல் புக், அந்த ரூல்ஸ் நேம் தான் யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன். அந்த யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன்ன்றது எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் பொதுவானது, எல்லாரும் கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் எம்பாடி ரூல்ஸ் த்ரூ அவுட் இன்டர்நேஷ்னல் போஸ்டல் சர்வீசஸ், அது இன்டர்நேஷ்னல் போஸ்டல் சர்வீசஸ்க்கு ரூல்ஸ் கொடுக்குது. கன்சர்னிங் லெட்டர் போஸ்ட் சர்வீசஸ், லெட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் ரூல் அதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதே பார்சலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட். பார்சலுக்கு அது லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன் அண்ட் இட்ஸ் டீட்டெயில்டு ரெகுலேஷன்ஸ் வந்து ரூல்ஸ் கொடுக்குது. அதே போல் பார்சலுக்கு யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் ரூல் கொடுக்குது. நான் சிக்னேட்ரிஸ் கவர்ன்டு பை செப்பரேட் அக்ரிமெண்ட்ஸ் வித் கண்ட்ரீஸ். ஒருவேளை இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட்டில் விருப்பம் இல்லாத கண்ட்ரீஸ், அவங்க தனியாக விருப்பப்பட்ட கண்ட்ரிஸோட ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுபடி செப்பரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ஸ் படி அவங்க பார்சல் போஸ்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன், யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷனே இன்சூர்ட் ஆர்டிகல்ஸை பற்றியும் சொல்லுது. நாட் ஆல் கண்ட்ரிஸ் அட்மிட் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ். இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ்க்கு யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன் ரூல் கொடுக்குது. ஆனால் எல்லா கண்ட்ரிஸும் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸை அட்மிட் பண்ணுறது கிடையாது. அதே போல் மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், கேஷ் ஆன் டெலிவரி ஐட்டம்ஸ் கவர்ன்டு பை செப்பரேட் bilateral அக்ரிமெண்ட்ஸ். மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், கேஷ் ஆன் டெலிவரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் செப்பரேட் bilateral அக்ரிமெண்ட்ஸ், தனித்தனி கண்ட்ரிஸ் கூட அந்தந்த கண்ட்ரி தனியாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கணும். ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் நேபாள் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போஸ்டல் ஆர்டிகல்ஸ். போஸ்டல் ஆர்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக பூட்டான், பங்களாதேஷ், நேபாள் கூட ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் படி தான் பூட்டான், நேபாளுக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இன்லேண்ட் ரேட் ஆஃப் போஸ்டேஜில் நம்ம போஸ்ட் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அடுத்ததாக ஆசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன், ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் APPU. ASEAN Pacific Postal Union was established in 1961 with headquarters at Manila, Philippines. It was started as Asian Oceanic Postal Union on April 1, 1962. It was started with 18 countries. India joined APPU in 1973. இந்த ஆசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அதனோட ஆரிஜின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா 1961 வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் மணிலா, ஃபிலிப்பைன்ஸ். ஃபிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலாவை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு ஆசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் 1961 ஃபார்ம் பண்ணுறதுக்கு சைன் பண்ணாங்க. அதுபடி அந்த யூனியன் ஆசியன் ஓசனிக் போஸ்டல் யூனியன் AOPUன்ற நேமில் ஏப்ரல் 1, 1962 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது ஆரம்பிக்கும் போது 18 கண்ட்ரிஸ் அதில் மெம்பராக இருக்காங்க. ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்தியா 1973 ஏசியன் ஓசனிக் பசிபிக் யூனியனில் மெம்பர் ஆகுது. ஏசியன் பசிபிக் போஸ்டல் கன்வென்ஷன் வாஸ் சைன்ட் ஆன் 27th March 1981 at Yogyakarta, Indonesia. As a result, APPU was formed on 1st July 1982 with the headquarters at Bangkok, Thailand. Currently, it has 33 member countries. அதாவது ஆரம்பிக்கும் போது அது ஏசியன் ஓசனிக் போஸ்டல் யூனியனாக ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 27th March 1981 ஏசியன் பசிபிக் போஸ்டல் கன்வென்ஷன் ஒன்று சைன் பண்ணுறாங்க. அந்த ரூல் படி அதனோட நேமை ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன்னு 1st July 1982 மாற்றுறாங்க. அந்த ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து, பேங்காக். அதாவது 1962 ஆரம்பித்து அந்த 1981 வரை
அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலாவில் தான் இருக்குது. அது ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியனாக நேம் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு அந்த ஏசியன் பசிபிக் போஸ்டல் கன்வென்ஷன் மூலம் ஹெட் குவார்ட்டர்ஸை தாய்லாந்தோட கேபிட்டல் பேங்காக்குக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. கரண்ட்லி இட் ஹேஸ் 33 மெம்பர் கண்ட்ரிஸ். இப்போ 33 கண்ட்ரிஸ் ஏபிபியூவில் மெம்பராக இருக்காங்க. தி கன்வென்ஷன் ஆஃப் ஏபிபியூ இஸ் பைண்டிங் ஆன் ஆல் மெம்பர் கண்ட்ரிஸ். இந்த ஏபிபியூவோட ரூல்ன்றது எல்லா 33 மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் காமனானது, கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டியது. தி கன்வென்ஷன் கண்டைன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் regarding letter post items and provides that a member country may apply for surface letter post items addressed to other member countries at reduced charges, that is not more than 85% of their international surface rates. For airmail to APPU countries, international rates apply. அதாவது இந்த ஏபிபியூ கன்வென்ஷன் படி அதனோட எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் அதனோட கன்வென்ஷனை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏபிபியூ மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ள ஒரு மெம்பர் கண்ட்ரி இன்னொரு மெம்பர் கண்ட்ரிக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணும்போது அதனோட ரேட்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ரேட் ஆஃப் போஸ்டேஜில் 85%க்கு அதிகமாகாமல் 85%க்கு குறைவான அமௌண்ட்டு தான் மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லுது. ஃபார் ஏர்மெயில் டு ஏபிபியூ கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் அப்ளை. அது வந்து அதாவது சர்ஃபேஸ் மெயிலுக்கு மட்டும் 85% இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜில் 85%க்கு கம்மியாக தான் ஒரு மெம்பர் கண்ட்ரி இன்னொரு மெம்பர் கண்ட்ரிக்கு சார்ஜ் பண்ணணும்னு சொல்லுது. அதுவே ஏர்மெயில் ஆர்டிக்கலாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் ரேட்ஸை அப்படியே அப்ளை பண்ணலாம். ரெடியூஸ்டு சார்ஜஸில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏர்மெயில் ஆர்டிக்கலாக இருந்தால் மட்டும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் அதர் தென் லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் கவர்ன்டு பை ரெலவெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் யூபியூ. அதாவது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஓட ஒரு செக்டார் தான் இந்த ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன். அது வந்து இந்த லெட்டர் போஸ்ட்டோட சார்ஜஸை பற்றி மட்டும்தான் ரூல் கொடுத்துருக்கு. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமும் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட ரூல் படியே நடந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்ளிகபிலிட்டி ஆஃப் இன்லேண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது ஃபாரின் போஸ்ட்டுக்குன்னு தனியாக ரூல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாரின் போஸ்ட்டுக்கான ரூல் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்லேண்ட் போஸ்ட்டுக்குன்னு என்னென்ன ரூல் இருக்கோ அதையும் சேர்த்து தான் ஃபாலோ பண்ணணும். தி ரெகுலேஷன்ஸ் கன்சர்னிங் இன்லேண்ட் போஸ்டல் சர்வீஸ் apply to foreign postal articles as well. அதாவது இன்லேண்ட் போஸ்டல் சர்வீஸ்க்கான ரெகுலேஷன்ஸ் ஃபாரின் போஸ்டல் ஆர்டிகல்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது செக்ஷன் 2 ஜென்ரல் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் இன் லெட்டர் போஸ்ட். லெட்டர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரலான விதிமுறைகள் என்னென்ன? லெட்டர் போஸ்ட் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் கரஸ்பாண்டன்ஸ். லெட்டர் போஸ்ட்டை வந்து கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ் இன்க்ளூடிங் புக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ். இந்த லெட்டர் போஸ்ட்டில் என்னென்ன வருதுன்றது சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ் இன்க்ளூடிங் புக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்ஸ் அண்ட் பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ். Aerograms are also included in letter post, but there is no class of article in surface post relating to aerogram. ஏரோகிராம்ன்றது லெட்டர் போஸ்ட்டில் தான் இன்க்ளூட் ஆகுது. ஆனால் சர்ஃபேஸ் போஸ்ட்டில் ஏரோகிராமுக்கு ரிலேட்டடாக எந்த விதமான ஆர்டிக்கலும் கிடையாது. அதாவது மேலே சொல்லியிருக்க லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் போஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு கூட வந்து ஏர்மெயிலுக்கான ஏர் சர்சார்ஜ் பேட் பண்ணால் அது ஏர்மெயில்லையும் வரும். ஆனால் ஏரோகிராம்ன்றது ஏர்மெயிலில் மட்டும்தான் வரும். ஏன்னா அதுக்கு வந்து கம்பைன்டு சார்ஜஸ். ஏரோகிராம் வாங்கினாவே அதுக்கு நம்ம வந்து ஏர்மெயில் சார்ஜ் பே பண்ணால் தான் ஏரோகிராம் வாங்க முடியும். ஏன்னா ஏரோகிராம்னு தனியாக ஒரு கிளாஸ் வந்து சர்ஃபேஸ் போஸ்ட்டில் கிடையாது.
The surface postage charges in letter post is same for all destinations with the exception of few nearby countries which have inland rates of postage. இந்த சர்ஃபேஸ் போஸ்ட்ன்றது லெட்டர் போஸ்ட்டில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரே ரேட் தான், வித் எக்ஸப்ஷன் ஆஃப் ஃபியூ நியர்பை கண்ட்ரிஸ். ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும், பக்கமாக இருக்க ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் இன்லேண்ட் ரேட்ஸ் அப்ளை ஆகும். அதை தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேம் ரேட். தி ஃபீ ஃபார் ஸ்பெஷல் சர்வீசஸ் சச் as registration, advice of delivery are uniform for all countries. அந்த சர்ஃபேஸ் போஸ்டேஜ் எப்படி காமனோ அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அட்வைஸ் ஆஃப் டெலிவரி மீன்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் ஃபீ, ஒருவேளை இன்லேண்டுக்கு மட்டும் இன்சூர் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்சூர் ஃபீனு, அந்த ஸ்பெஷல் சார்ஜஸ் எல்லாமே பார்த்தோம்னா காமன் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸ்க்கும் யூனிஃபார்ம் ரேட். ஆனால் ஹவ்வவர் ஏர் சர்சார்ஜ் அண்ட் கம்பைன்டு ஏர் சர்சார்ஜஸ் வேரி அக்கார்டிங் டு டெஸ்டினேஷன். ஏர் சர்சார்ஜும் கம்பைன்டு ஏர் சார்ஜஸும் டெஸ்டினேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லை ஏர் சர்சார்ஜ்ன்றது என்ன? ஏர் சர்சார்ஜ்ன்றது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லெட்டர் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடியது ஏர் சர்சார்ஜ். அதுங்களுக்கு ஏர் சர்சார்ஜ் நம்ம பே பண்ணால் தான் ஏர் மூலமாக போகும். அப்போ கம்பைன்டு ஏர் சார்ஜஸ்ன்றது என்ன? ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அண்ட் ஏரோகிராம்ஸ், அது ரெண்டும் தான் கம்பைன்டு ஏர் சார்ஜஸ். அது ரெண்டுத்துக்கு மட்டும் பொருந்தும். எப்படின்னா நம்ம வந்து இன்லேண்ட் போஸ்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கல்னு பார்த்தோம். ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கல்லாம் வில் பி கிவன் ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷன். அதுபோல் இது ஏர் சார்ஜ் பே பண்ணது, தே வில் பி ஃபார்வர்டட் பை ஏர் ஒன்லி. The combining in one item of articles on which different charges are payable is allowed on condition that the category with highest rate will be charged and should not exceed the maximum weight of the category. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் கார்ட்ஸ் இருக்குது, அதை வந்து லெட்டர் போஸ்ட்டோட சேர்த்து அனுப்பணும்னு விருப்பப்படுறாங்க, எல்லாத்தையும் ஒன்றாவே பேக் பண்ணி அனுப்பணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படின்னா தி கம்பைனிங் இன் ஒன் ஐட்டம் ஆஃப் ஆர்டிக்கல் ஆன் விச் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஆர் பேபிள். உள்ளே வந்து 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரே ஐட்டமாக அனுப்பணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை அலோ பண்ணலாம். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது உள்ள 3 விதமான ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஆர்டிக்கல், எந்த கேட்டகரி ஆஃப் ஆர்டிக்கலுக்கு ரேட் அதிகமோ அந்த ரேட் படி அதனோட வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ணி அந்த ரேட் தான் போஸ்டேஜாக டேக்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் அந்த ஹையஸ்ட் ரேட் எந்த கேட்டகரிக்கு இருக்கோ அதனோட மேக்ஸிமம் வெயிட்டை தாண்டாமல் இருக்கணும். அதனோட மேக்ஸிமம் வெயிட்டுக்குள்ளே இருந்து அதனோட ரேட்டு வந்து எடுத்து அனுப்புகிறதா இருந்தால் கம்பைன் பண்ணி அனுப்பலாம். Combining in one item of articles on which different charges are payable is allowed on condition that the category with highest rate will be charged and should not exceed the maximum weight of the category. The postage charges, air surcharges and special charges are refunded in case of suspension of service. ஒருவேளை ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபாரினுக்கு, ஆனால் திடீர்னு அந்த கண்ட்ரிக்கு எந்த விதமான ஆர்டிக்கலும் போகாதுன்னு சஸ்பென்ஷன் பண்ணிடுறாங்க, சர்வீஸ் சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த போஸ்டேஜ் சார்ஜ், ஏர் சர்சார்ஜ், ஸ்பெஷல் சார்ஜ் அவங்க என்னெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆர்டிகல்ஸ் வித் டிரான்ஸ்பரண்ட் என்வலப் கேன் பி சென்ட் which must be at least 40 mm from the top edge of the envelope. அதாவது டிரான்ஸ்பரண்ட் என்வலப் இருக்குது ஆர்டிக்கலில், அப்போ அனுப்பலாமா ஃபாரினுக்குன்னா அனுப்பலாம். ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்ட் என்வலப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டிக்கலோட டாப்பில் இருந்து 40 mm மினிமம் கேப் இருக்கணும். அண்ட் 15 mm ஃப்ரம் ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் பாட்டம் எட்ஜ் ஆஃப் த என்வலப். டாப்பில் வந்து மினிமம் 40 mm, மற்ற 3 சைடும் மினிமம் 15 mm கேப் இருக்கணும்.
தி பேனல் மே நாட் பி பார்டர்டு பை கலர்டு பேண்ட் ஆர் ஃப்ரேம். அந்த பேனல் வந்து கலர்டு பேண்ட்லேயோ அல்லது கலர் ஃப்ரேம்லேயோ பார்டர் ஆகியிருக்கக்கூடாது. ஐட்டம்ஸ் இன் என்வலப்ஸ் விச் ஆர் ஹோலி டிரான்ஸ்பரண்ட் விச் ஹாவ் அன் ஓப்பன் பேனல் அண்ட் வித் மோர் தென் ஒன் பேனல் ஆர் நாட் அட்மிட்டட் இன் ஃபாரின் போஸ்ட். அதே என்வலப் வந்து ஹோலி டிரான்ஸ்பரண்ட், முழுக்க டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்குது, உள்ளே இருக்க எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே தெரியுது அப்படின்னாலோ, அல்லது ஓப்பன் பேனல் ஓப்பனாக இருந்தாலோ, அண்ட் வித் மோர் தென் ஒன் பேனல், இருக்கிற பேனலே வந்து 2 பேனலாக இருந்தாலோ 3 பேனல், ஒரு பேனலுக்கு அதிகமாக இருந்தாலோ அதை வந்து ஃபாரின் போஸ்ட்டில் அட்மிட் பண்ண மாட்டோம். வைல் அட்ரஸிங், அந்த ஃபாரின் போஸ்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, தி டவுன் அண்ட் கண்ட்ரி ஷுட் பி இண்டிகேட்டட் இன் பிளாக் லெட்டர்ஸ். டவுனையும் கண்ட்ரியும் பிளாக் லெட்டர்ஸில் எழுதியிருக்கணும். ஆல் பர்டிகுலர் ஷுட் பி இன் ரோமன் லெட்டர்ஸ் வித் அரபிக் நியூமரல்ஸ். ரோமன் லெட்டரில் எழுதி அரபிக் நியூமரல்ஸ்லேயும் கூட எழுதியிருக்கணும். தி அட்ரஸ் ரிட்டன் ஷுட் பி அட்லீஸ்ட் 40 mm from top edge of the envelope, tolerance plus or minus 2 mm, 15 mm from right, left and bottom edge and not more than 140 mm from right edge. அதாவது அட்ரஸ் எழுதியிருக்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, டாப்பில் இருந்து அட்லீஸ்ட் 40 mm கேப் விட்டுருக்கணும். அதே போல் மற்ற 3 எட்ஜஸ்க்கும் 15 mm கேப் இருக்கணும். அதே போல் ரைட் ஹேண்ட் எட்ஜில் இருந்து 140 mm அதிகமாக இல்லாமல் இருக்கணும். இண்டிகேஷன்ஸ் ஆன் டாப் ஆஃப் அட்ரஸ் சைடு, ஏதாவது இண்டிகேஷன் கொடுக்கணுன்னா அட்ரஸ் சைடோட டாப்பில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கணும். சென்டர்ஸ் அட்ரஸ் ஷுட் பி ஆன் டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர். லேபிள்ஸ் ஆர் சர்வீஸ் இண்டிகேஷன்ஸ் மே பி லொக்கேட்டட் beneath the sender's address. 40 mm from the top and 74 mm from right hand edge are reserved for affixing postage stamps. சென்டரோட அட்ரஸ் எந்த இடத்துல எழுதணும்? நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்த்தோம்னா சென்டரோட அட்ரஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் லோயர் கார்னரில் எழுதுவோம். ஆனால் ஃபாரின் போஸ்ட்டில் சென்டரோட அட்ரஸ் டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் தான் எழுதணும். ஏதாவது சர்வீஸ் இண்டிகேஷன்ஸ் நோட் பண்ணணுன்னா சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு கீழே நோட் பண்ணலாம். அதே போல் டாப்பில் இருந்து 40 mm ரைட் ஹேண்ட் எட்ஜில் அந்த டாப்பில் 74 mm போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரிசர்வ் பண்ணிடணும். A separate license should be obtained for posting registered newspaper under prepayment of postage in cash to foreign countries, irrespective of whether they possess license to post in India. The entries should be printed in bold type on the wrapper or below the registration number printed on the paper when it is posted without wrapper. License number, licensed to post under cash payment system. அதாவது நம்ம ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை பற்றி இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தோம். என்னென்னா ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், அதாவது கேஷாக ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ்க்கு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும்னு பார்த்தோம். அதே போல் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அனுப்பணுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் அதாவது இந்தியாவுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க லைசன்ஸ் வாங்கியிருந்தாலும் ஃபாரினுக்கு அனுப்புறதுக்குன்னு இன்னொரு லைசன்ஸ் செப்பரேட்டாக வாங்கணும். அந்த என்ட்ரிஸ் வந்து wrapperலையோ wrapper இல்லாமல் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் போஸ்ட் பண்ணால் அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரில் அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு கீழேயோ நோட் பண்ணியிருக்கணும். லைசன்ஸ் நம்பரும் லைசன்ஸ்டு டு போஸ்ட் அண்டர் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம்னு மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதே போல் த வேர்ட் போஸ்டேஜ் பெய்டு ஆர் போர்ட் பேயி should be enclosed by thick border with an area not less than 300 square millimeter. கீழே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது போஸ்டேஜ் பெய்டு அதனோட ஃப்ரெஞ்சு வேர்ட் தான் போர்ட் பேயின்னு சொல்கிறாங்க. அப்படி போஸ்டேஜ் பெய்டு ஆர் போர்ட் பேயின்னு 300 ஸ்கொயர் எம்எம்க்கு குறையாமல்
ஒரு பார்டர் ஏரியா 300 ஸ்கொயர் எம்எம்க்கு குறையாமல் இருக்கணும். அதில் போஸ்டேஜ் பெய்ட் ஆர் போர்ட் பேயின்னு எழுதி இருக்கணும். Postage stamps or frank impressions should be on top right hand corner. Postcards having stamps affixed on back treated as unpaid. அதாவது போஸ்டேஜ் ஸ்டாம்போ ஃப்ராங்க் இம்ப்ரெஷனோ இருந்தால் டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் தான் இருக்கணும். அதுக்காக தான் டாப்லேருந்து 40 எம்எம்மும் ரைட் ஹேண்ட் கார்னர்லேருந்து 74 எம்எம்மும் போஸ்டேஜ்க்கு நம்ம ரிசர்வ் பண்ணுறோம். அந்த இடத்துல தான் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆகட்டும் ஃப்ராங்க் இம்ப்ரெஷன் ஆகட்டும் இருக்கணும். அதே போஸ்ட் கார்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது அட்ரஸ் சைடு இல்லாமல் பின்பக்கத்தில் போஸ்டேஜ் அஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அது அன்பெய்டாக தான் கருதுவோம். ஆர்டிகல்ஸ் போஸ்டட் ஆன் போட் ஷிப்ஸ். ஒருவேளை போட் ஷிப் மூமெண்ட்டில் இருக்க ஷிப்பில் ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னன்றதை பார்ப்போம். A post office situated at a port of call of ocean going vessels will accept mails posted on board the ship if they are delivered loose to the post office. If they are posted during the stay of the ship in an Indian port, they should bear Indian postage stamp. அதாவது ஷிப் வந்து இந்தியன் போர்ட்டில், அதாவது இந்தியாவுக்குரிய இடத்துல இருக்கும் பொழுது அங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் இந்தியன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான் அதில் இருக்கணும். ஒருவேளை அதுவே ஹைசீஸ், இஃப் தே ஆர் போஸ்டட் ஆன் ஹைசீஸ், வேறு கண்ட்ரிக்கான இடத்துல இருக்கும்போது போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தே மே பி ப்ரிப்பேர்ட் வித் தேர் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அதில் வந்து அவங்க கண்ட்ரிக்கான, அதாவது எந்த கண்ட்ரி சேர்ந்த இடத்துல ஷிப் இருக்கோ அந்த கண்ட்ரிக்கான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம். Airmails prepaid with postage other than Indian postage stamps are to be handed over separately with a statement of weight of mails grouped according to the destination or official AV2 statements. அதாவது அப்படி போஸ்ட் பண்ணக்கூடிய ஷிப்பில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸில் ஏர்மெயில் ஆர்டிக்கல் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அந்தந்த டெஸ்டினேஷனாக பிரித்து அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிடணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஒரு டெஸ்டினேஷனுக்கு சேர்ந்துருக்க ஏர்மெயில் ஆர்டிகல்ஸோட கன்சாலிடேட்டட் வெயிட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்க்குன்னு கொஞ்சம் லெட்டர்ஸ் வருது, யூகேக்குன்னு கொஞ்சம் லெட்டர்ஸ் வருது அப்படின்னா அதை யூஎஸ் தனியாக யூகே தனியாக பிரித்து ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட் வெயிட் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்படி அந்த வெயிட்டை மென்ஷன் பண்ணி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நேம் தான் AV2 ஸ்டேட்மெண்ட்ஸ். The country to which the vessels belong will reimburse the air conveyance charges to the Indian Postal Department. அப்படி கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலை வந்து பை ஏர் மீன்ஸ் அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் அப்போது அந்த ஏர் சார்ஜஸ் யார் இந்தியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வெசல் எந்த கண்ட்ரியை சேர்ந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷிப் வந்து ஸ்ரீலங்காவுக்குரிய இடத்துல இருக்கும்போது லெட்டர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்துட்டு அந்த ஏர்மெயில் சார்ஜை இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அடுத்ததாக டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ். இந்த ஃபாரின் ஆர்டிகல்ஸோட டெலிவரி பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ் ஆர் டெலிவர்டு இன் த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன் அக்கார்டிங் டு தர் இன்டர்னல் லெஜிஸ்லேஷன் and regulations, and it varies from country to country. The Indian Postal Department is not responsible for it. அதாவது ஆர்டிகல்ஸை வந்து வாங்கி நம்ம சேஃபாக தான் அனுப்புவோம். உள்ளே என்ன இருக்குன்றது, அதாவது எல்லாமே அங்கே அந்த டெலிவரி நார்ம்ஸ் எல்லாமே நம்ம எங்கே அனுப்புகிறோமோ, எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறோமோ அந்த கண்ட்ரியோட இன்டர்னல் லெஜிஸ்லேஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்து தான் அங்கே டெலிவரி ஆகும். அங்கே வந்து இப்படி தான் டெலிவரி ஆகணும், இதுபடி தான் பண்ணணுன்றதுக்கு நம்ம இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காது. இஃப் த அட்ரஸி ஆஃப் த இன்வர்ட் ஃபாரின் பேக்கெட்ஸ் ஆஃப் பிரிண்டட் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ் ஹஸ் given written instructions to keep the articles in deposit for more than 7 days, warehousing charges at a rate per day will be charged at the time of delivery if it weighs more than 500 grams. முன்னே நம்ம பார்த்து, அதாவது இங்கேருந்து அவுட்வேர்ட் ஃபாரின் ஆர்டிகல்ஸ்க்கு இந்தியன் டிபார்ட்மெண்ட் டெலிவரியில் பொறுப்பேற்காது. ஒருவேளை இன்வேர்ட் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா ஆஸ் இட் இஸ் ஃபார் இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ்.
இன்லேண்ட் ஆர்டிகல்ஸை நம்ம எப்படி டெலிவரி பண்ணுவோமோ அதே போல் தான். ஆனால் ஒரு வேளை அட்ரஸி வந்து ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ என்னால் வாங்க முடியாது, ஸோ ஒரு 10 நாள் டெபாசிட்டில் வைங்க, அதுக்கு பிறகு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் த அட்ரஸி ஆஃப் இன்வெர்ட் ஃபாரின் பேக்கெட்ஸ் ஆஃப் பிரிண்டட் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ், எதுனா அந்த ஸ்மால் பேக்கெட்டாவோ அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸாவோ இருந்து அந்த அட்ரஸி ஒரு 10 நாளுக்கு டெபாசிட்டில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை அந்த ஆர்டிக்கல் 500 கிராம்ஸ்க்கு வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா 8th டேலேருந்து வேர் ஹவுசிங் சார்ஜஸ்னு ஒரு நாளுக்கு வேர் ஹவுசிங் சார்ஜஸ்னு நம்ம சார்ஜ் பண்ணி டெலிவரி டைமில் வாங்குவோம். அதாவது ஃபஸ்ட்டு பிஓ கைட் பார்ட் 1ல் பார்த்தோம், விபி டீமரேஜ் சார்ஜஸ்னு விபிஎல்க்கு 2 ரூபாயும் விபிபிக்கு 3 ரூபாயும் வாங்குவோம். அதே போல் தான் வேர் ஹவுசிங் சார்ஜஸ்னு 8th டேலேருந்து டெலிவரி ஆகிற நாள் வரை பெர் டேக்கு கால்குலேட் பண்ணி வாங்குவோம். போஸ்டேஜ் ரெஸ்டான்டி ஆர்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ சார்ஜ்டு வேர் ஹவுசிங் சார்ஜஸ் ஃப்ரம் 8th டே. போஸ்டேஜ் ரெஸ்டான்டி ஆர்டிகல்ஸாக இருந்தால் விபியை தவிர மற்ற எல்லாமும் மேக்ஸிமம் 1 month வச்சுருக்கலாம். விபிஆர் இருந்தால் மட்டும் 1 week தான் வச்சுருப்போம். அப்படி வரக்கூடிய போஸ்டேஜ் ரெஸ்டான்டி ஆர்டிகல்ஸாக இருந்தாலும் அது 500 கிராம்ஸை தாண்டிச்சுன்னா 8th டேலேருந்து வேர் ஹவுசிங் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் ஃபார் ரீகால் ஆஃப் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் ₹30 as postage stamps affixed to application. ஆர்டிக்கல் ரீகால் பண்ணுறதா இருந்தால் ஃபாரினுக்கு அனுப்பின ஆர்டிக்கல், இன்லேண்ட் ஆர்டிக்கலாக இருந்தால் ₹6ன்னு பிஓ கைட் பார்ட் 1ல் பார்த்தோம். அதே ஃபாரின் ஆர்டிக்கலாக இருந்தால் ₹30 ₹30 ஆஸ் அப்ளிகேஷனில் போஸ்டேஜ் ஸ்டாம்பை அஃபிக்ஸ் பண்ணி அனுப்புனா போதும். த ரிக்வெஸ்ட் வில் பி ஃபார்வர்டட் பை சர்ஃபேஸ் மீன்ஸ் அன்லெஸ் சென்டர் டிசைட்ஸ் பை ஏர் அண்ட் பேஸ் ஏர் சார்ஜ் for a letter weighing 10 grams for it. The fee paid for recall will not be refunded under any circumstances. அந்த ₹30 ரீகால் சார்ஜு அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த கண்ட்ரிக்கு, ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம சர்ஃபேஸ் மூலமாக தான் ஃபார்வேர்ட் பண்ணுவோம், ஏர் மூலமாக பண்ண மாட்டோம். ஒருவேளை ஏர் மூலமாக அனுப்பணும்னு அந்த சென்டர் விருப்பப்பட்டால் அந்த ஏர் கன்வேயன்ஸ் சார்ஜாக 10 கிராம்ஸ்க்கான லெட்டருக்கான ஏர் கன்வேயன்ஸ் சார்ஜ் எவ்வளவோ அந்த சார்ஜை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம சென்டர்கிட்ட வாங்கி ஏர் மூலமாக ஃபார்வேர்ட் பண்ணுவோம். நம்ம இன்லேண்ட் லெட்டருக்கு பார்த்தது போல தான் அங்கே ஒரு வேளை லெட்டர் டெலிவரி ஆகாமல் இருந்தாலோ சைஸ் ஆகாமல் இருந்தாலோ வேறு எந்த விதமான லா ப்ராப்ளம்லேயும் அந்த லெட்டர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரீகால் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஒரு வேளை அப்படி ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா இந்த ரீகால்க்குன்னு கட்டின அமௌண்ட்டை எந்த விதமான சூழ்நிலையிலையும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக ரீடைரக்டட் கரஸ்பாண்டன்ஸ். ஒரு வேளை வரக்கூடிய ஆர்டிக்கலை ரீடைரக்ஷன் எப்படிலாம் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு ஃபார் டெலிவரி இன் இந்தியா மே பி ரீடைரக்டட் டு எனி பிளேஸ் இன் இந்தியா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பை சர்ஃபேஸ் மீன்ஸ். In case of first class articles, it can be redirected by air free of charge. For second class articles, redirected by surface unless the addressee gives written instructions for redirection by air and made deposit with the post office for the same. ஒருவேளை சர்ஃபேஸ் ஆர்டிகல்ஸ் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை சர்ஃபேஸ் மூலமாக, அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ரீடைரக்ஷன் பண்ணலாம். அது ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் ஏர் மூலமாகவும் ரீடைரக்ஷன் பண்ணுவாங்க எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல். அதுவே செகண்ட் கிளாஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் சர்ஃபேஸ் மூலமாக மட்டும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணாமல் சர்ஃபேஸ் மூலமாக ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த அட்ரஸி ஏர் மூலமாக ரீடைரக்ஷன் பண்ண சொல்லி கேட்டார்னா அந்த ஏர் சர்சார்ஜை கவர் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு டெபாசிட் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே ஏர் மூலமாக ரீடைரக்ட் பண்ணும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அந்த அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே வரும். அதே போல் சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு ஃபார் டெலிவரி இன் இந்தியா ஃப்ரம் எ கண்ட்ரி நாட் அப்ளைங் ரெடியூஸ்டு சார்ஜஸ் ஃபார் இந்தியா மே பி ரீடைரக்டட் டு அனதர் கண்ட்ரி பை சர்ஃபேஸ் மீன்ஸ் வித்தவுட் எனி சார்ஜ். ஒருவேளை
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபாரினுக்கு போயிட்டார். அவர் வந்து எனக்கு வரக்கூடிய எல்லா லெட்டரையும் அங்கே ஃபாரினுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்னா பண்ணலாம். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு லெட்டர் வரதும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து தான். ஸோ சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு ஃபார் டெலிவரி இன் இந்தியா, அது வந்து சர்ஃபேஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் வரக்கூடிய சர்ஃபேஸ் ஆர்டிக்கலை அந்த கண்ட்ரி வந்து நமக்கு ரெடியூஸ்டு சார்ஜஸ், இந்தியாவுக்கு மட்டும் ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா, அதாவது இது அது என்ன சார் ரெடியூஸ்டு சார்ஜஸ் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரே அமௌண்ட், சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸில் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரே அமௌண்ட்டுன்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு இன்லேண்ட் ரேட்டும் இருக்குது. அதே போல் ஏபிபியூவில் கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜில் நாட் மோர் தென் 85% தான் சார்ஜ் பண்ணணும்னு ஏபிபியூவோட ரூல். அது ஒருவேளை ஏபிபியூ கண்ட்ரியிலிருந்து நமக்கு இந்தியாவுக்கு லெட்டர் வருது அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் சார்ஜே இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜில் 85% தான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஏபிபியூவில் இல்லாத வேறு கண்ட்ரிக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவான அமௌண்ட்டுக்கு போஸ்டேஜ் ஒட்டி இருக்கணும். அப்படி ஆர்டிக்கல் வரும்போது அதை எப்படி ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது அடுத்த பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த நாட் அப்ளையிங் ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜை அப்படியே சார்ஜ் பண்ணுறாங்க இந்தியாவுக்கும் அப்படின்னா நாமளும் சர்ஃபேஸ் ரூட்டில் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அவங்க கேட்குற ரீடைரக்ஷனை அனுப்பலாம். ஆனால் யார் மூலமாக அனுப்பணும்னா அதுக்கு அவங்க ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு ஃபார் டெலிவரி இன் இந்தியா ஃப்ரம் எ கண்ட்ரி அப்ளையிங் ரெடியூஸ்டு சார்ஜஸ் ஃபார் இன் இந்தியா. முன்ன சொன்னது போல் ஒருவேளை இந்தியாவுக்கு ரெடியூஸ்டு சார்ஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஏபிபியூ கண்ட்ரி ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு லெட்டர் அனுப்புது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரேட்டில் வந்து 85% தான் இருக்கும். அதாவது அதே வேறு கண்ட்ரிக்கு ஏபிபியூ இல்லாத ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிக்கு அது அனுப்புச்சு அப்படின்னா 100%க்கு போஸ்டேஜ் ஒட்டியிருக்கணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 100 ரூபாய்க்கு ஒட்ட வேண்டிய இடத்துல இந்தியாவுக்குன்றதுனால 85 ரூபாய்க்கு தான் ஒட்டி அந்த போஸ்டேஜை போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த அட்ரஸி வேறு ஒரு கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் கேட்குறாரு. அந்த ரீடைரக்ஷன் கேட்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தோம்னா ஏபிபியூ கண்ட்ரி கிடையாது, வேறு கண்ட்ரி. இந்தியாவிலேருந்து அதை அனுப்பணுன்னாலும் 100 ரூபாய்க்கு தான் ஒட்டி அனுப்பணும். ஸோ நமக்கான போஸ்டேஜ் டெஃபிசிட் எவ்வளோ ஆகுதுன்னா 15 ரூபாய் கம்மியாகுது. அப்படி இருக்கும்போது அதை ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 15 ரூபாயை வந்து பே பண்ணணும். அந்த 15 ரூபாய் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணால் அந்த நியூ கண்ட்ரிக்கு அதை அனுப்பிவிடலாம் சர்ஃபேஸ் மீன்ஸில். ஒருவேளை யார் மூலமாக அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஏர் சர்சார்ஜையும் சேர்த்து பே பண்ணணும். ஒருவேளை அந்த அமௌண்ட்டை வந்து ரீடைரக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க பே பண்ணலை அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிக்கல் அண்ட் டாக்ஸ்டு ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் இன் போஸ்டேஜ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. ஒருவேளை அது ரீடைரக்ஷனுக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட் பே பண்ணலை அப்படின்னாலும் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கோ அது சிங்கிள் டெஃபிஷியன்சி மட்டும் டெலிவரி டைமில் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எனி கண்ட்ரி இன் இந்தியா மே பி ரீடைரக்டட் டு எனி பிளேஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸ் ரீடைரக்டட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸ் ரீடைரக்டட் பை சர்ஃபேஸ் மீன்ஸ் அன்லெஸ் அட்ரஸ் கிவன். சர்ஃபேஸ் மெயில் ஐட்டம்ஸ் பார்த்தது போலவே தான் ஏர்மெயில் ஆர்டிக்கல் இந்தியாவுக்கு வருதுன்னா அதை வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் ரீடைரக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸாக இருந்தால் யார் மூலமாகவும் ஃப்ரீ ரீடைரக்ஷன் கொடுப்போம். செகண்ட் கிளாஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் சர்ஃபேஸ் மூலமாக மட்டும் ஃப்ரீ ரீடைரக்ஷன் கொடுப்போம். யார் மூலமாக அனுப்பணும்
அப்படின்னா அதுக்கான ஏர் சார்ஜ் அவங்க பே பண்ணியிருக்கணும், இல்லை அதுக்கான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எனி கண்ட்ரி இன் இந்தியா மே பி ரீடைரக்ட் டு அனதர் கண்ட்ரி. இப்போ வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து நமக்கு வருது, அதை நம்ம வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதே போல் தான் இங்கேருந்து ஏர் மூலமாக அனுப்பணுன்னா இங்கேருந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கான ஏர் சர்சார்ஜ் பே பண்ணியிருக்கணும். அடுத்து ஒருவேளை அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்லேருந்தே அந்த புது டெஸ்டினேஷனுக்கு அனுப்பியிருந்தா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் போஸ்டேஜ் வருதோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணியிருக்கணும். அப்படி பே பண்ணியிருந்தோம்னா அதை வந்து ரீடைரக்ஷன் ஃப்ரீயாக கொடுப்போம். ஒருவேளை அதை சர்ஃபேஸ் மூலமாகவே ரீடைரக்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஏர் சர்சார்ஜ் சார்ஜ் பண்ண மாட்டோம். அடுத்தது அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ். Undeliverable correspondence returned to country of origin and delivered to sender. டெலிவரி ஆகாத லெட்டர்ஸ் வந்து சென்டருக்கே திரும்ப வந்துடும். போஸ்ட் கார்ட்ஸ் which do not bear sender's address are not returned. Unregistered printed papers other than books of no value are not returned unless sender requested. அதாவது டெலிவரி ஆகாமல் அன்டெலிவர்டு கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்கே வந்துட்டு சென்டர் யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம். ஒருவேளை போஸ்ட் கார்டு அனுப்பி அதில் சென்டரோட அட்ரஸ் இல்லை அப்படின்னா அதை ரிட்டனே பண்ண மாட்டாங்க. அதே போல் அன்ரெஜிஸ்டர்டு பிரிண்டட் பேப்பர்ஸ், புக்ஸ் இல்லாமல் மற்ற பிரிண்டட் பேப்பர்ஸ் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ் அனுப்பியிருந்து அந்த பேப்பர்ஸ்க்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னா அது சென்டர் ரிக்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லைனா அதையும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அன்டெலிவரபிள் மெயில் இஸ் நார்மலி ரிட்டர்ன்டு பை சர்ஃபேஸ். அந்த அன்டெலிவரபிள் ஆகி ரிட்டர்ன் ஆகிற மெயில் எல்லாமே சர்ஃபேஸ் மூலமாக தான் அனுப்புவாங்க. அன்லஸ் சென்டர் டிசைட்ஸ் பை ஏர். சென்டர் வந்து ஏர் மூலமாக அனுப்ப சொல்லி கேட்கல அப்படின்னா சர்ஃபேஸ் மூலமாக தான் அனுப்புவாங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்டு டு தேர்ட் பார்ட்டிஸ், கேர் ஆஃப் டிப்ளமேட்டிக் அண்ட் கன்சுலர் சர்வீசஸ். Correspondence addressed to hotel, lodgings or agencies of air and marine companies are treated as undeliverable correspondence even they are not delivered and returned by them as unclaimed. அதாவது நம்ம வந்து கேர் ஆஃப் போட்டு டிப்ளமேட்டிக் கன்சுலர் சர்வீசஸ்க்கும் ஹோட்டல் அட்ரஸ் அண்ட் ஏர் மெரைன் கம்பெனியோட ஏஜென்சிஸ்க்கு லெட்டர் அனுப்பி அது அன்க்ளைம் ஆகி ரிட்டர்ன் வந்தாலும் அதை அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ்க்கும் அன்டெலிவர்டு கரஸ்பாண்டன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. அன்டெலிவர்டு கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா டெலிவரி ஆகாத கரஸ்பாண்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸி ரெஃப்யூஸ் பண்ணுறது, அட்ரஸி டெத் ஆகுனா, அட்ரஸி லெஃப்ட், அது எல்லாம் அன்டெலிவர்டு கரஸ்பாண்டன்ஸ். அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா அட்ரஸ் கிளியராக இல்லை, அட்ரஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லை கொடுத்துருக்க ஆளை கண்டுபிடிக்க முடியல, அதெல்லாம் அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ். ஒருவேளை நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் நேம் போட்டு கேர் ஆஃப் டிப்ளமேட்டிக் கன்சுலர் சர்வீசஸ் கேர் ஆஃப் போட்டு அனுப்புனாலோ ஹோட்டல் நேம் போட்டு அனுப்புனாலோ அதை டெலிவரி அது அன்கிளைம்டு ஆகி ரிட்டர்ன் வந்தாலும் அதை அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்ததாக அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ். அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸை பற்றி நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ ஃபாரின் போஸ்ட்டுக்கு அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் என்ன? ரூல்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரைவேட் கரஸ்பாண்டன்ஸ் அப்ளை ஈக்குவலி டு அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ். இதில் ஃபாரின் போஸ்ட்டில் ப்ரைவேட் கரஸ்பாண்டன்ஸ்க்கு என்ன ரூலோ அதே தான் அஃபிஷியல் ஆர்டிகல்ஸ்க்கும். டாக்ஸிங் ஆஃப் போஸ்டேஜ் டியூ வில் பி அட் த சேம் ரேட் ஆஸ் ஃபார் ப்ரைவேட் கரஸ்பாண்டன்ஸ். ப்ரைவேட் கரஸ்பாண்டன்ஸ்க்கு டியூக்கு என்ன பே பண்ணுறாங்களோ அதே அமௌண்ட் தான் அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ்க்கும். சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் போஸ்டேஜ். இங்கேருந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கலை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்கன்னா சர்வீஸ் ஸ்டாம்பை வந்து போஸ்டேஜாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வரக்கூடிய ஆர்டிக்கலில் போஸ்டேஜ் டியூ இருந்ததுன்னா அந்த டியூ அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்காக சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ண முடியாது.
the postage due should be initialed by an authorized officer of the post office. அப்படி அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கலில் போஸ்டேஜ் டியூ வரும்போது அதை போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் வந்து சைன் பண்ணி அந்த அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணி சைன் பண்ணி தான் கொடுத்து அனுப்பணும். கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சர்விங் அவுட் சைட் இந்தியா, அதே இடத்துல இந்தியாவுக்கு வெளியே ஒர்க் பண்ணுற இந்தியன் ஆர்மிக்கு லெட்டர் போகுது அப்படின்னா அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? கரஸ்பாண்டன்ஸ் டு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சர்விங் அவுட் சைட் இந்தியா ஷுட் பி அட்ரஸ்டு டு இந்தியன் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் 56 APO ஆர் ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் பாம்பே. அதாவது இந்தியன் ஆர்மி அவுட் சைட் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுப்பக்கூடிய லெட்டர் எல்லாமே இந்தியன் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் 56 APOவுக்கு தான் அட்ரஸ் பண்ணி அனுப்பணும். அப்படி இல்லைன்னா ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் பாம்பேக்கு தான் அட்ரஸ் பண்ணி அனுப்பணும். அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இன்லேண்ட் ரேட்டில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆர்டிகல்ஸ் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அட் இன்லேண்ட் ரேட்ஸ் அண்ட் ட்ரீட்டட் அஸ் இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ். ஆர்மிக்கு அனுப்புறது மட்டும் இன்லேண்ட் ஆர்டிகல்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் ப்ரைவேட் ஆர்டிக்கலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் நாட் எக்ஸம்ட் ஃப்ரம் போஸ்டேஜ் சார்ஜஸ். அது வந்து இன்லேண்ட் ஆர்டிக்கலாக கன்சிடர் பண்ணுவோம் ஆர்மிக்கு அனுப்புறதும். அது மட்டும் இல்லாமல் அது போஸ்டேஜ்லேருந்து எக்ஸம்ஷன் அதுக்கு கிடையாது. அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் வித் அவுட்வேர்ட் ஆர்டிகல்ஸ், இந்தியாவிலேருந்து அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனை பற்றி சொல்கிறாங்க. டோட்டலாக இப்போது கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ரெண்டு ஃபார்ம் தான் இருக்குது. ஒன்று CN22 அண்ட் CN23. CN22ஓட வேர்ல்டு நேம் என்னன்னா C1 கஸ்டம்ஸ் க்ரீன் லேபிள்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ வந்து CN22ன்னு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதே போல் CN23ஓட வேர்ல்டு நேம் என்னன்னு பார்த்தோம்னா C2 CP3 டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம். அதை வந்து C2 CP3ன்னு சொல்கிறோம். அதனோட இப்போ இருக்க நேம் CN23ன்னு அதை மாற்றிருக்காங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் லெஸ் தென் 300 SDR, CN22 இஸ் யூஸ்டு. இஃப் த வேல்யூ ஆஃப் ஆர்டிக்கல் இஸ் 300 SDR ஆர் கிரேட்டர் தென் 300 SDR, CN23 இஸ் யூஸ்டு. அதாவது அந்த ஆர்டிக்கலோட வேல்யூ வந்து 300 SDRக்கு கம்மியாக இருந்ததுன்னா CN22 யூஸ் பண்ணுவோம். வேல்யூவோட ஆர்டிக்கலோட வேல்யூ 300 SDRோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருந்ததுன்னா CN23 யூஸ் பண்ணுவோம். இந்த SDRன்றது என்ன சார்? அதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? SDR அப்படின்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். அந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸுன்றது என்ன? அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF வந்து ஒரு கரன்சி, வேர்ல்டுக்கு காமனான ஒரு கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கரன்சி தான் இது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், SDRன்னு சொல்கிறோம். இந்தியன் வேல்யூ படி ஒரு SDR வந்து ஆல்மோஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பக்கம் இருக்குது. 98, 99 சம்திங் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இவ்வளோ தான் சார். இப்போது இந்த PO கைட் பார்ட் 2ல் செக்ஷன் 1 செக்ஷன் 2 பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக செக்ஷன் 3 லெட்டர் போஸ்ட்டை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ்னு ஒவ்வொன்றா டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். PO கைட் பார்ட் 2 இவ்வளோ தான். நீங்கள் இந்த PO கைட் பார்ட் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது PO கைட் பார்ட் 1ல் படித்ததையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா PO கைட் பார்ட் 1ல் படித்த ரூல் எல்லாமே இந்த PO கைட் பார்ட் 2க்கும் பொருந்தும். அதில் இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி அப்படியே வரும். இதில் வர்றது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிறது தான் காமனாக அப்படியே இருக்கும். ப்ரோபிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற ப்ரோபிஷன்ஸ் எல்லாமே ஃபாரினுக்கும் ப்ரோபிஷன்ஸ் தான். ஸோ PO கைட் பார்ட் 1ம் பார்த்துட்டு PO கைட் பார்ட் 2 படிங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுவரை நமோ போஸ்டல் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. கிளாஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் பாய்.